ராஜசேகர் திருமதி ஜெயா தம்பதியர் 7/11/1964 பிறந்த இவர் தூத்துக்குடி மாவட்டம் பணிக்கநாடார் குடியிருப்பு கிராமத்தில் பிறந்து பின்னர் தொழில் சம்பந்தமாக தனது சகோதரர் திரு சூலூர் சந்திரசேகர் அவர்களுக்கு உதவியாக 1985 கோவை வந்தார். சரஸ்வதி ஸ்டோர்ஸ் பங்குதாரராக இருந்து பின்னர் MC கெமிக்கல், சோபா கிளீனிங் பவுடர், ஆர்த்திகா ஆட்டோ ஏஜென்சிஸ், 2 சக்கர வாகன விற்பனை, கோடிஸ் ப்ரொமோட்டர்ஸ் ரியல் எஸ்டேட் நிறுவனம் மூலம் பல லேஅவுட்டுகளை உருவாக்கியுள்ளார். நமது சன்மார்க்க சங்கம் அமைந்துள்ள லேஅவுட் இவரது நிறுவனத்தால் வழங்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் சற்று சலுகை விலையில் நமது சங்கத்திற்காக இந்த இடத்தை கொடுத்தார். சூலூரில் உள்ள பல விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு பல நல்ல சேவைகளை செய்து வருகிறார். சூலூர் அரிமா சங்கத்தின் தலைவராக பணியாற்றியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சுமார் 78 ஆண்டுகளாக நல்ல நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஸ்ரீ கணேசர் பள்ளி சுமார் 2000 மாணவர்கள் கல்வி கற்கும் நிர்வாகத்திற்கு தற்போது தாளாளராக நிர்வகித்து வருகிறார். ஒரு மகள் ஆர்த்திகா திருமணமாகி சென்னையில் வாழ்ந்து வருகிறார். ஒரு மகன் கிஷோர் தற்போது இங்கிலாந்தில் கல்லூரி பயின்று வருகிறார். தம்பதியர் இருவரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கலாம். ஐயா அவர்கள் சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொள்வதற்கு எனக்கும் எனது மனைவிக்கும் வாய்ப்பு கொடுத்த இந்த மனவளக்கலை மன்றத்தார்களை போற்றி புகழ்ந்து வணங்குகிறேன். இந்த விழாவிலே அற்புதமாக வரவேற்புரையாற்றிய அன்பு சகோதரர் சிவகுமார் அவர்களுக்கும் மற்றும் விழாவிலே தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஞானசுந்தரி லோகநாதன் அவர்களுக்கும் ரேவதி கார்த்திகேயன் அவர்களுக்கும் இந்த விழாவிலே சிறப்புரையாற்றி நமக்கெல்லாம் நல்லதொரு ஆலோசனைகளை கூறியிருக்கக்கூடிய ஐயா அருள்நிதி முரளி அவர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பில், என்னுடைய சார்பிலும், மனைவியின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மனைவியை நமக்கு சமமாக மட்டுமல்லாது நம்மை விட உயர்வாக நாம் நேசிக்கும் எல்லா விஷயங்களை விட மிக உயர்வாக நேசிக்க வேண்டும் என்கின்ற முக்கியத்துவத்தையும் காரணத்தையும் இங்கே எடுத்துச் சொன்னார்கள். 5000 ஆண்டுகள் வாழ்ந்த பின்புதான் பெண்ணாக பிறக்கும் அந்த சக்தி கிடைக்கும் என்கின்ற ஒரு உயர்ந்த உண்மையை நான் இன்று இந்த மன்றத்தின் மூலமாக தெரிந்து கொண்டேன். அப்படி 5000 ஆண்டுகள் பல இன்னல்களோ இல்லை தவங்களோ நன்மைகளோ அடைந்து ஒரு அற்புதமான பிறவியாக பெண் பிறவி எடுத்து இன்று எனக்கு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் என்னோடு வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய மனைவியை என் நெஞ்சார போற்றி வாழ்த்துகிறேன். என் மனைவியை பற்றி ஒரு சில வார்த்தைகளை இங்கே உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. நான் என்னுடைய நண்பர்களோடும் பலமுறை என்னுடைய மனைவியை பற்றி, அவர்களுடைய உயர்ந்த குணங்களை பற்றி பேசியிருக்கிறேன். அதையும் தாண்டி இந்த சபைதான் அவர்களுடைய உயர்வான உள்ளத்தை சொல்வதற்கு முற்றிலும் உகந்த இடம் என்று நான் நம்புகிறேன். நான் ஒரு ஆணாதிக்கத்தில் பிறந்து ஆண்தான் உயர்ந்தவன், ஆணுக்குத்தான் அனைத்து உரிமைகளும் உண்டு, ஆண்தான் எல்லாம், பெண்கள் நமக்கு சேவை செய்ய வந்தவர்கள், நாம் சொல்வதை கேட்க வேண்டும், நமக்கு பணிவிடை செய்ய வேண்டும், அப்படி என்கின்ற ஒரு எண்ணத்தில்தான் என்னுடைய இல்லற வாழ்க்கையும் துவங்கியது. ஒரு சில வருடங்கள் கடந்த பின்புதான் அந்த ஜீவனுடைய உயர்ந்த எண்ணங்களையும் அவர்களுடைய ஒரு நல்ல ஆலோசனை கூறும் சக்தி நம்முடைய நலத்திலும் வளத்திலும் எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த மனவளக்கலை மன்றத்தில் நான் உறுப்பினராக இல்லாத காரணத்தினாலோ என்னவோ தாமதமாகிவிட்டது.
நான் ஒரு முறை ஒரு நண்பர் ஒருவரிடம் ஒரு சில விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவரிடம் ஒரு வார்த்தை சொன்னேன். நான் எதற்கும் மனைவியிடம் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு சொல்கிறேன் என்று. அவர் சொன்னார், உங்களுக்கு வயது என்ன ஆயிற்று என்று. அன்று எனக்கு வயது 48. இப்போ இந்த வயசு கேட்பீங்க நீங்கள் அப்படின்னார். அதாவது ஒரு மனிதன் நிதானமாக பக்குவப்படுவானேயாயின் எல்லா விஷயங்களையும் புரிந்து பக்குவப்படுவன் சீக்கிரத்திலே பக்குவப்படுவான். நான் கொஞ்சம் தாமதமாக பக்குவப்பட்டவன். 48 வயதிலே தான் ஏதாவது காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் மனைவியிடம் கேட்கலாம் என்ற ஒரு சின்ன எண்ணம் தோன்றியது. தாமதம்தான், இருந்தாலும் என் மனைவியிடம் நேரடியாகவே சொல்லிக்கொள்கிறேன், வந்துவிட்டேன் உன் பேச்சை கேட்பதற்கு. அவர்கள் என்னை விட அறிவிலே சிறந்தவர்கள். ஆனால் நான் தான் அறிவில் சிறந்தவன் போல் எல்லோரிடமும் காட்ட வேண்டும் என்பதற்காக எனக்கு பின்னால் இருந்தே என்னை இயக்குவார்கள். ஏதாவது சிக்கல்களை தொலைபேசியிலே வீட்டிலே அமர்ந்து யாரிடமாவது பேசிக்கொண்டிருந்தால் என்ன விஷயம் என்று கூட முழுமையாக தெரியாது. இருந்தாலும் அந்த வழியாக செல்லும் பொழுது நான் பேசக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொண்டு மிகவும் நான் சிந்திக்காத ஒரு அருமையான ஆலோசனையை திடீரென்று வழங்குவார்கள். அந்த பிரச்சனை தீர்வதற்கு அது முக்கிய காரணமாக எனக்கு பலமுறை அமைந்திருக்கிறது. இந்த திருமணம் ஆன என்னுடைய இந்த 30-35 ஆண்டுகளிலே எனக்கு என்ன தேவை, அதாவது காலை எழுந்தவுடன் நான் திரும்பி பார்த்தால் எனக்கு என்ன வேண்டும், நான் பல் துலக்கிறதுக்கு ப்ரஷ்ஷிலிருந்து, பேஸ்ட்லேருந்து, சோப்புலேருந்து, ஷாம்புலேருந்து, ஷேவிங் பிளேடு வரைக்கும் 35 வருஷத்தில் நான் ஒரு நாள் கூட இன்னும் வாங்கலை. இது அத்தனையும் என் மனைவி என்னுடைய தேவைக்காக வாங்கி வைத்திருப்பார்கள். இதை நான் இது ஒரு பொருள்தான். இதை வாங்கி வைப்பது ஒன்று சாதாரணமாக பார்த்தால் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தோன்றாது. ஆனால் அதை ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு நாள் கூட எனக்கு வேண்டிய ஒரு பொருள் திரும்பி பார்க்கும் பொழுது இல்லையே என்கின்ற எண்ணம் இன்று வரை வராத அளவிற்கு என்னை பார்த்து கொண்டார்கள். அவர்களை எத்தனை ஜென்மம் இருந்தாலும் அவர்களுக்கு எனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று சொல்வதை விட நானும் கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆண்டுகளை நெருங்கியிருப்பேன் என்று நம்புகிறேன். அடுத்த பிறவியில் அவர்களுக்கு மனைவியாக பணிவிடை செய்வதிலே ஆர்வமாக இருக்கிறேன். இதுபோன்ற மன்றங்களும் இதுபோன்ற நல்ல உள்ளங்களும் தான் உறவுகளை மேம்படுத்தும், உறவுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அர்த்தங்களை சொல்லித்தரும். இப்படிப்பட்ட மன்றங்கள் இன்னும் பல சேவைகளை செய்ய வேண்டும். என்னை போன்ற தாமதமாக அறிவு வளரக்கூடிய ஜென்மங்களுக்கும் மனைவிகளை புரிந்து கொள்ளும் சக்தியை தர வேண்டும். இப்படி என்னுடைய மனைவியை பற்றி எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். வாய்ப்பு கிடைத்ததனால் ஒரு சில சம்பவங்களை சொல்ல நீங்கள் அனுமதிப்பீர்கள் என்று நம்புகிறேன். எங்கள் குடும்பம் சற்று மிகப்பெரிய, ஏறத்தாழ 40-50 உறுப்பினர்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒருவருக்கு ஒருவர் ஏதாவது ஒரு சிறு சிறு மனக்கசப்புகள் இருப்பதுண்டு. ஆனால் ஒருவரிடம் இவரிடம் அவரோ, அவரிடம் இவரோ, யாராவது ஒருவருக்கொருவர் ஒரு பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருப்பது எல்லார் குடும்பத்திலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் என் மனைவி இந்த ஒட்டுமொத்த 50-60 உறுப்பினர்களிடத்தில் யாரிடத்திலும் பகை என்கின்ற ஒரு நிலையை இன்று வரை உருவாக்கியதே இல்லை. அத்துணை உறுப்பினர்களிடமும் சிரித்து பழகி நன்றாகவே பழகி கொண்டிருப்பார். பல காலங்கள் கழித்து எனக்கும் அந்த பழக்கம் தொற்றி கொண்டது. இப்பொழுது நானும் எந்தவித மனிதர்களோடும், நான் உறவுகளோடு மட்டுமல்லாது நான் சந்திக்கக்கூடிய அன்றாட மனிதர்களோடு கூட
உறவை பாராட்டவே விரும்புகிறேனே தவிர எங்குமே புதிய பகையை சம்பாதிப்பதில் இல்லை. அதற்கு காரணம் என்னுடைய மனைவிதான். ஒரு முறை என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் அவர்கள் என் மனைவியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள் என்கின்ற ஒரு தகவல் எனக்கு காலதாமதமாக எனக்கு கிடைத்தது. நான் எனக்குள் சற்று கோபம் உருவாயிற்று. ஆனால் நான் என்றும் செய்யவில்லை. என் மனைவியிடம் வந்து இவர்கள் இப்படி சொன்னார்களே என்று சொன்னேன். ஒரு சாதாரண பெண்ணாக இருந்திருந்தால் இப்படியா சொன்னார்கள் என்று அவளுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் வந்திருக்கும். அவள் சொன்ன வார்த்தை, அவர்கள் மிகவும் நல்லவர்கள், அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, இல்லைன்னா அன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன கோபத்தில் இருந்திருப்பாங்க, இதெல்லாம் ஏன் பெருசு பண்ணுறீங்க. இந்த பக்குவம் வந்து 2 விஷயங்களை தருகிறது. ஒரு துறவியிடம் கேட்கிறார்கள், ஐயா கோபம் என்றால் என்ன அப்படி என்று. பிறர் செய்யும் ஒரு தவறுக்கு நீ உனக்கு கொடுத்து கொள்ளும் தண்டனையே கோபம் என்று சொல்லியிருக்கிறார். தவறு செய்தவர் யாரோ ஒருவர், அவர் மீது நீங்கள் கோபப்படும் பொழுது உங்கள் உடலிலே ஏற்படக்கூடிய அந்த வேதியியல் மாற்றங்கள் உங்களுடைய உடல் நலத்தை கெடுக்கும், உள்ளத்தை கெடுக்கும், மூளையை பாதிக்கும். அதனால் ஏற்படக்கூடிய உங்கள் செயல்பாடையும் தவறான வழி நடத்தும். ஸோ ஒரு கோபம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்குகிறது. அதனால் பல நாட்கள் பகை பேச முடியாது. இப்படி எத்தனையோ நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதை ஒரே வார்த்தையில் எவ்வளவு அழகாக அவர்களுக்கே மறந்திருக்கும் என்று தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்களிடம் அது மாதிரி நிறைய நல்ல குளங்கள் கொட்டி கிடக்கின்றன. இப்படி 1-2 சொன்னால் அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்காது. நான் இது சபை அலங்காரத்திற்காகவோ அல்லது நான் ஏதாவது சொல்லி இங்கே கைத்தட்டல் அப்படி நிச்சயமாக கிடையாது. இந்த பிறவியில் நான் பெற்ற பெரும் பாக்கியம் என் மனைவி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன அதை உணர்வதற்கு சற்று காலதாமதம், ஆனால் நீ எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் என்பதை அவரிடத்தில் கூட அவ்வப்போது சொல்லியிருப்பார். ஆனால் இவ்வளவு உயர்வாக சொல்வதற்கு சொன்னதில்லை. அதற்கு வாய்ப்பளித்த இந்த மன்றத்திற்கு நான் பொற்பாதங்களில் வணங்கிக் கொள்கிறேன். இதுபோல இன்னும் எல்லா தம்பதிகளுக்கும் இப்படிப்பட்ட உறவுகள் கண்டிப்பாக நினைவுகளும் உறவுகளும் இருந்திருக்கும். இன்னும் அதுபோல பல நல்ல உறவுகளும் நல்ல உங்களுக்குள்ள ஒரு நல்ல உணர்வுகள் அமைய வேண்டும் என்றும், புதிய இளம் தம்பதியர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். இந்த இளம் தம்பதியர்களுக்கு நான் சொன்னேன் அல்லவா, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பின்புதான் என் மனைவியின் நல்ல உணர்வுகள் புரிந்தன என்று. அதற்கு எனக்கு இந்த மனவளக்கலை மன்றத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்காததனால் அவ்வளவு காலதாமதமாக ஆகிவிட்டது. உங்களுக்கெல்லாம் கடவுள் வரத்தாலும் இவ்வளவு விரைவிலே இந்த மன்றத்திலே கலந்து உங்கள் மனைவியை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். ஒவ்வொரு நாளும் 5000 ஆண்டுகள் தயாரிக்கப்பட்ட பொழுது அதை நினைவிலே கொண்டாலே போதும், அவர்கள் மீது தானாக மரியாதை வந்துவிடும். இந்த நல்ல நேரத்திலே நல்ல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பையும், அதுக்காக என் மனைவியை வாழ்த்துவதற்கும் வணங்குவதற்கும் கொடுத்த இந்த நல்ல உள்ளங்கள் அனைவரையும் நெஞ்சார பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். அற்புதமான தம்பதிக்கு சான்று. ஜெயாக்கா தன்னை அறியாமல் வடித்த ஆனந்த கண்ணீரே போதுமானது. அந்யோன்யமான வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் திரு TR ராஜசேகர் அண்ணா ஜெயா தம்பதியரை வாழ்த்தி வணங்குகிறேன். அவர்கள் TR ராஜசேகர் அண்ணா அவர்கள் குடும்பம், அவர்கள் தம் தொழில்களும்